ஹாய் கோல்டன்கல் ஃபேமிலி, வெல்கம் டு அவர் சேனல். நம்ம லாஸ்டா போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க அண்ட் கமெண்ட்டுமே பண்ணிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல்ட் ரேட்டை பத்தி பார்த்தலாம் அண்ட் வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். சோ அதை தவிர இப்ப இந்த ஜூன் மாசத்துக்கான ஜுவல்லரி ஷாப் ஆஃபர்ஸை பார்க்கலாம். அண்ட் நிறைய இடங்கள்ல இப்ப ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்சுக்கான ஆஃபர்ஸ் தாங்க நிறைய கொடுக்குறாங்க. இதுல இருக்கிற பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். 0% வேஸ்டேஜ் ஆஃபர் எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த மாதிரி டைப்ல நான் உங்களோட ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன். இப்போ லாஸ்ட் வீடியோல நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு கமெண்ட் பண்ணிருந்தாங்க. அதாவது செல்லானி ஜுவல்லர்ஸ் பாண்டிச்சேரியில ஒரு ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. அதாவது ஒரு பவுனுக்கு 8000 ரூபாய் ஆஃபர் கொடுத்திருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அங்க போயிருக்காங்க. அங்க செயின்ஸ்னோட வேஸ்டேஜ்லாம் 15% அந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃபர்ல 9% தரோம் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான ஜுவல்ஸ் இதெல்லாம் தான் வந்து நிறைய இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனால மத்த பேருக்கும் வந்து நீங்க அலர்ட் பண்ணுங்க, அந்த அளவு வந்து அந்த ஆஃபர் ஒர்த் இல்ல அப்படின்ட்டு சொல்லிருந்தாங்க. ஆக்சுவலா பார்த்தா இது வந்து செகண்ட் டைம் நடக்குது. ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து செல்லானி கோயம்புத்தூர்ல ஒரு தடவை எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. அந்த வாட்டியுமே சில பேர் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து இதுக்கப்புறம் செல்லானி ஜுவல்லர்ஸ் ஆஃபர் வந்து சொல்ற மாதிரி இல்ல. ஒவ்வொரு தடவையுமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஆஃபர் பத்தி ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எதுவுமே வரல. நீங்க யாராவது வந்து இனிமே செல்லானி ஜுவல்லர்ஸ் ஆஃபர் போறீங்க அப்படின்னா யோசிச்சுட்டு முடிவெடுங்க. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து அவங்களுக்கு வந்து ரிவ்யூஸ் பாசிட்டிவா இல்ல. அதே மாதிரி நீங்க வந்து ஆஃபர்ஸ்ல வாங்கிருக்கீங்க அப்படிங்கும் போது எந்த ஜுவல்லரி ஷாப் உங்களுக்கு வந்து பெஸ்டான ஆஃபர்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்றத பாருங்க. அதே நேரம் இப்ப ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு தான் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்கறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன விஷயம் பார்க்கணும்னா, ஒரு ஷாப்ல வந்து பர் கிராம் 150 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவா அப்படின்னு கொடுக்கறாங்க. இன்னொரு ஷாப்ல பர் கிராம் 450 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்கறோம் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு இடத்துலயுமே வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு நியூ ஜுவல்லரிக்கு வரும். அதுல வந்து எது பெஸ்டா இருக்கு அப்படின்றத பாருங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஓல்டு கோல்டுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா கொடுத்துட்டு நியூல வந்து அதை டேலி பண்ணிடுவாங்க. சோ ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணுங்க. எஸ்டிமேஷன் பில் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு 2 ஷாப் 3 ஷாப் நம்ம ஏறி இறங்கி வாங்குறதுல வந்து எந்த ஒரு தப்புமே இல்ல. ஏன்னா கோல்டுங்கிறது நம்ம அடிக்கடி வாங்கக்கூடிய ஒரு பொருள் இல்ல. ஒவ்வொரு தடவையும் நம்ம மேக்கிங் அண்ட் ஜிஎஸ்டி வேற குடுக்கற மாதிரி வருது. சோ என்னதான் வந்து ஆஃபர் கொடுத்தாலும் நீங்க வந்து எஸ்டிமேஷன் கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஓல்டு கோல்ட பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இப்ப வந்து அவங்களுக்கு இம்போர்ட் டியூட்டி ஏத்தினதுனால மக்கள் கிட்ட இருந்தே நம்ம வந்து கோல்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல நிறைய ஷாப்ஸ்ல ஓல்டு கோல்டுக்கு ஆஃபர் கொடுக்கறாங்க. நம்மளோட சூழ்நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து ரெடி கேஷ் கொடுத்து நிறைய இடங்கள்ல வாங்குற மாதிரி இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற ஓல்டு கோல்டோ இல்ல உடஞ்சு போன நகைகள் இல்ல 18 கேரட் ஜுவல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கூட நம்ம கிட்ட இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல டிசைன்ஸ் பிடிக்காம ரொம்ப ஓல்டு மாடலா இருக்கு அப்படிங்கும் போது நம்ம அதை கூட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அவசியம் இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த மாதிரி டைம்ல ஆஃபர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பர் கிராமுக்கு எவ்வளவு தராங்க அப்படின்றத மட்டும் பார்க்காம நியூவா வாங்குற ப்ராடக்ட்ஸ் வேஸ்டேஜ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க செக் பண்ணும்போது அந்த 2-3 ஷாப்ல எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கோ அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இதை தான் நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சேன். சோ இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வந்து கோல்ட் அண்ட் சில்வர் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிட்டே வரேன். சோ ஏற்கனவே நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த லைக் அண்ட் ஹை பட்டனை கொடுக்க மறந்துடாதீங்க. வாங்க இப்ப நம்ம வந்து வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கான கோல்ட் ரேட்டை பத்தி பாத்திரலாம். இப்ப வந்து வார் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நம்ம பாத்திரலாம். நம்ம லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி ஈரான் அண்ட் அமெரிக்காக்கு இப்ப ட்ரீட்டி சைன் பண்ற மாதிரியான ஐடியா எதுவுமே இல்ல. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து மாத்தி மாத்தி பேசுறதுனாலயும் அண்ட் தொடர்ந்து வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்துறது ரெண்டுமே வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால வந்து ட்ரீட்டி இப்போதைக்கு சைன் ஆற மாதிரி இல்ல. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுடைய நெதன்யாஹூ அப்படின்றவர் வந்து லெபனான் மேல தொடர் தாக்குதல் நடத்திட்டு வராரு. அவருக்கு என்ன அப்படின்னா, இந்த பீஸ் ட்ரீட்டி சைன் ஆக கூடாது அப்படின்றதுக்காகவே தொடர்ந்து தாக்குதல் நடத்துறாரு. ஈரான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, லெபனான் மேல நீங்க தாக்குதல் நடத்தக்கூடாது, அப்பதான் நாங்க சைன் பண்ணுவோம் சொல்லிருக்காரு. அதுக்காகவே வந்து இவங்க இன்னுமே தாக்குதலை தீவிரமா வந்து நடத்துறாங்க. ட்ரம்ப் நினைச்சா மட்டும்தான் வந்து இஸ்ரேலை கண்ட்ரோல் பண்ணி லெபனான் மேல அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா அவரும் சொல்ற மாதிரி இல்ல. அதே நேரம் இன்னொரு பக்கம் இந்த போர்னால அமெரிக்க பொருளாதாரமே பாதிச்சிருக்கு. அங்கேயுமே பெட்ரோல் பிரைசஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஸ்டில் வந்து ட்ரம்ப் அவருடைய ஈகோ தான் பெருசு அப்படின்ற ஒரே ரீசனுக்காக இந்த ட்ரீட்டியை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வந்து ஈரான் சைன் பண்ண முடியாத அளவுக்கு வந்து அதுல நிறைய எடிட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு கொடுக்கறாரு. அது வந்து ஈரானும் அக்செப்ட் பண்ணிக்கல. அதே நேரம் நம்ம இந்தியால உங்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம், டெய்லி வந்து பெட்ரோல் ஆயில் பிரைசஸ் எல்லாமே வந்து ஹைக் ஆயிட்டு இருக்கு. நமக்கு வந்து இந்தியன் ருபியினுடைய வேல்யூவும் நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே தான் போகுது. சோ இப்ப வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கோல்டு பிரைஸ் கீழே விழறதுக்கு வந்து இதுவுமே ஒரு பெரிய காரணம் தான். நமக்கு க்ரூட்னுடைய பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்து எக்ஸ்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால கோல்டுனுடைய டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சோ அதுவுமே வந்து ஒரு பெரிய காரணம். இதே மாதிரி தொடர்ந்து அட்டாக் நடக்கும்போது கோல்டு பிரைஸ் மட்டும்தான் குறையுமே தவிர நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு எந்த ஒரு முன்னேற்றமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய சேலரிக்கும் நம்மளுடைய விலைவாசி ஏற்றத்துக்குமே வந்து கரெக்டா மேட்ச் ஆயிடும். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த போர் முடிவுக்கு வரதுதான் நம்ம எல்லா நாடுகளுக்குமே நல்லது. சோ இப்ப வந்து என்னென்ன ஜுவல்லரி ஷாப்ல ஜூன் மாசத்துக்கான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்து
கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தங்கமயில் ஜுவல்லரியில இருந்து பார்க்கலாம். தங்கமயில இந்த ஜூன் மந்த்துக்கான ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதாவது கல்யாண பரிசு ஆஃபர் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு 10 கிராம்ஸ் ஆஃப் கோல்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு 50 கிராம்ஸ் ஆஃப் சில்வர் ஃப்ரீ அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. வெள்ளி பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு 5000 வரைக்குமே தள்ளுபடி இருக்கு. பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்கு எல்லாம் ஒரு கேரட்டுக்கு 15,000 வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்கு. பிளாட்டினம், ரூபி, எமரால்ட் அண்ட் ரோஸ் கோல்டு ஜுவல்ஸ்க்கு எல்லாம் வந்து வேஸ்டேஜ்ல 20% வந்து ஆஃபர் தராங்க. நியூவா நீங்க அவங்களோட ஸ்கீம்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படிங்கும்போது நிச்சய பரிசுகள் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு வந்து இந்த மந்த் எண்ட் அதாவது ஜூன் 30th வரைக்குமே கொடுத்திருக்காங்க. சோ இதை தவிரவே இவங்க வந்து நீலாங்கரை அண்ட் பல்லாவரத்துல 2 புது ஷோரூம் ஜூன் 7ஆம் தேதி திறக்கிறாங்க. அதுக்கான திறப்பு விழா சலுகையா செயின்களுடைய வேஸ்டேஜ்லாம் 2 to 6%லயும் மத்த நகைகளுடைய வேஸ்டேஜ் எல்லாமே 8 to 14%ல வந்துரும் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி வைரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரட்டுக்கு 30,000 டிஸ்கவுண்ட் இருக்கு. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோவுக்கு 10,000 டிஸ்கவுண்ட் தராங்க. சில்வர் ஜுவல்லரியா வாங்கும்போது 10 to 50% வரைக்குமே ஆஃபர் இருக்கு. பிளாட்டினம், ரூபி, எமரால்டு ஜுவல்லரிக்குலாம் நமக்கு வேஸ்டேஜ்ல 50% ஆஃபர் தராங்க. 2 லட்சத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ட்ராலி, சூட் கேஸ் எல்லாம் பரிசுகளா தரும்னு சொல்லிருக்காங்க. இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா இந்த நீலாங்கரை அண்ட் பல்லாவரம் 2 ஷோரூமுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஒருவேளை நீங்க வந்து செயின்கள் வாங்கணும் அப்படின்னா நமக்கு 2 to 6%ல இந்த ஷோரூம்ல கொடுக்கறதால நீங்க வந்து வேற இடங்கள்ல இருந்தாலும் செயின்களுக்கு இந்த ஆஃபரை நீங்க வந்து அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போத்தீஸ் ஸ்வர்ண மஹாலுடைய ஆஃபர். போத்தீஸ் ஸ்வர்ண மஹால்ல ஆல்ரெடியே வந்து இந்த ஆஃபர் போயிட்டு தான் இருந்தது. அது இப்ப வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது 1 கிராமுக்கு நமக்கு 450 rupees எக்ஸ்ட்ராவா தரும்னு சொல்லிருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது லலிதா ஜுவல்லரியினுடைய ஆஃபர். லலிதால இப்ப என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னா ஓல்டு கோல்டுக்கான ஆஃபர் தான். ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது 1 கிராமுக்கு 150 rupees எக்ஸ்ட்ராவா தரும்னு சொல்லிருக்காங்க. அதே நேரம் கேஷா கேக்குறீங்க அப்படிங்கும்போது 5% வந்து டிடக்ஷன் பண்ணிட்டு கேஷ் தரும்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜாய் ஆலுகாஸ் ஆஃபர். ஜாய் ஆலுகாஸ்ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு பழசுல வந்து எந்த ஒரு டிடக்ஷனுமே கிடையாது. புதுசா நீங்க ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 40% கோல்டு, டைமண்ட், சில்வர் எல்லாத்துலயுமே வேஸ்டேஜ்ல ஆஃபர் தரும்னு சொல்லிருக்காங்க. ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கேஷா வந்து இமீடியட்டாவே வாங்கிக்கலாம் சொல்றாங்க. சோ இந்த ஆஃபர் எல்லாமே நமக்கு ஜூன் 14th வரைக்குமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஜோஸ் ஆலுகாஸ் ஆஃபர். ஜோஸ் ஆலுகாஸ்ல 1 பவுண்ட் நீங்க கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது நமக்கு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா தரும்னு சொல்லிருக்காங்க. அதை தவிர நம்ம தங்க நகைகள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பிளாட் 50% ஆஃபருமே இப்போதைக்கு வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்க வாங்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா ஓல்டு கோல்டுலயே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, பிளஸ் நியூலயுமே வந்து ஆஃபர் இருக்கு அப்படிங்கும் போது நமக்கு வந்து ஓரளவு ப்ராஃபிட்டா இருக்கும். இந்த மாதிரி ஷாப்ஸ் கூட நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சரவணா எலைட்னுடைய ஆஃபர். ஆல்ரெடி வந்து நம்ம இந்த ஷோரூம் ஆஃபர் சொல்லிருந்தோம். அதாவது 0% வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க. ஆனா வந்து இது ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அப்படின்றதுனால ஸ்டாக் எவ்வளவு நாளைக்கு இருக்கோ அது வரைக்கும் தான் இந்த ஆஃபர் கண்டினியூ ஆகும். சோ ஒருவேளை நீங்க இப்ப வந்து கொஞ்சம் பெரிய ஜுவல்லரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4 கிராம் 5 கிராம் அந்த மாதிரி இருந்ததுன்னா சீக்கிரமே சோல்ட் அவுட் ஆயிடும். சோ நீங்க ஷாப்புக்கு போறதுக்கு முன்னாடி கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கேட்டுட்டு போங்க. இந்த 0% வேஸ்டேஜ் ஆஃபர் பாத்தீங்கன்னா டி நகர் அண்ட் தாம்பரம் 2 ஷோரூமுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். டைமண்ட்ஸுமே வந்து இப்போ 0% மேக்கிங்ல கொடுக்கறாங்க. சோ டைமண்ட் வாங்கணும்னாலும் நீங்க சரவணா எலைட்லயே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செம்மனூர் ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு ஆவடியில இருக்கு இந்த ஷோரூம். இங்க வந்து என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா இங்க என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னா டைமண்ட் வந்து நீங்க 5 லட்சத்துக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணும்போது ஊட்டியில இருக்கிற ரெசார்ட்ஸ்ல வந்து 2 நாள் நமக்கு ஸ்டே ஃப்ரீயா தருவாங்க. அதே நீங்க வந்து 10 lakhsக்கு மேல டைமண்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது கோவால 2 நாட்களுக்கு வந்து 2 persons வந்து தங்குற மாதிரி டிக்கெட்ஸ் தராங்க. இதே மாதிரி நீங்க வந்து எந்த ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணாலுமே நமக்கு வந்து சாப்பர் அண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாம் ஃப்ரீயா தருவோம்னு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கோல்ட கொடுத்துட்டு நீங்க கேஷா வாங்கும் போது உங்களுக்கு மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கேஷ் தருவோம் அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க. இதை தவிர பிளாட் 50% டிஸ்கவுண்ட் ஆன் டைமண்ட்க்கு எல்லாம் கொடுக்கறோம்னு சொல்றாங்க. இந்த ஆஃபர் எல்லாமே உங்களுக்கு வந்து 14th ஜூன் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆஃபர். கல்யாண்ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா நீங்க ஓல்டு கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும்போது 0% டிடக்ஷன்ல எடுத்துப்போம் சொல்றாங்க. புதுசு வாங்கும்போது பிளாட் 50% ஆஃபருமே கொடுக்கறாங்க. அண்ட் டைமண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாட் 15% ஆஃபர் தராங்க. ஓல்டு கோல்ட வந்து இமீடியட் கேஷா நீங்க வந்து மாத்திக்க முடியும்னு சொல்லிருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாய் ஆலுகாஸ், ஜோஸ் ஆலுகாஸ் அண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே நமக்கு வந்து ஓல்டு கோல்டு கொடுத்துட்டு நியூவா வாங்கும்போது பிளாட் 50%, பிளாட் 40% ஆஃபர்லாம் நிறையவே கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு கம்பேரிசன் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு சூப்பரான ஆஃபர். அதாவது கௌதம் ஜுவல்லர்ஸ்னு சொல்லிட்டு ஆரணியில இருக்கு இந்த ஷோரூம். இங்க வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரிக்காக என்ன ஆஃபர் கொடுத்திருக்காங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் நீங்க வந்து எந்த ஒரு 916 ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணாலுமே நோ மேக்கிங் அண்ட் நோ வேஸ்டேஜ்ல தராங்க. இந்த ஷோரூம் வந்து உங்களுக்கு ஆரணியில இருக்கு. சோ ஆரணி சுத்தி இருக்கிற மக்கள் வந்து இந்த ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஏஜிஎஸ் தங்க மாளிகையினுடைய ஆஃபர். லாஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம் இவங்க வந்து ஆன்டிக் மேல அண்ட் செலக்டட் கோல்டு ஜுவல்லரிக்குமே வந்து 0% மேக்கிங் அண்ட் வேஸ்டேஜ்ல கொடுக்கறாங்கன்னு. அந்த ஆஃபரை வந்து 7ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட்
பண்ணிருக்காங்க. சோ நீங்க வெளியூர்ல இருந்து வரீங்க அப்படிங்கும் போது நீங்க கேக்குற டிசைன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டுட்டு வர சொல்லிருக்காங்க. சோ அதை மட்டும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ரூஜாஸ் ஆண்டவர்னுடைய ஆஃபர். ரூஜாஸ் ஆண்டவர்ல காயின்ஸ் வந்து நமக்கு 0% வேஸ்டேஜ்ல தராங்க. அதே மாதிரி ஜுவல்லரிக்கெல்லாம் வேஸ்டேஜ் வந்து பிளாட் 3%ல கொடுக்குறாங்க. சோ தஞ்சாவூர்ல இருக்கீங்கன்னா இந்த ஆஃபர் அவைல் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பிரீத்தம் ஜுவல்லர்ஸ் மதுரையினுடைய ஆஃபர். இங்க வந்து ஜூன் 7 அன்னைக்கு இவங்க வந்து ஷோரூம் திறக்கிறாங்க. சோ இதுக்கான ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தங்க நகைகள் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் பிளாட் 50% ஆஃபர்லயே வாங்கிக்கலாம். இதை தவிர நமக்கு வந்து ஹோம் அப்ளையன்சஸ்மே ஃப்ரீயா தருவோம்னு சொல்லிருக்காங்க. சோ மதுரையில இருக்கீங்கன்னா இந்த ஷாப் ஒரு தடவை பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஸ்ரீ காமாட்சி கோல்டன் டைமண்ட்ஸ் ஆஃபர். இந்த ஷோரூமே உங்களுக்கு வந்து மதுரையில தான் இருக்கு. இங்க வந்து தங்க முகூர்த்த கொண்டாட்டம்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரைடல் ஜுவல்லரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே வேஸ்டேஜ் வந்து 7 to 14% குள்ளேயே வந்துரும் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ராஜபாளையத்தினுடைய ஆஃபர். ஜூன் 4 ராஜபாளையத்துல ஜிஆர்டி நியூ ஷோரூம் ஓபன் பண்றாங்க. சோ இதுக்கான திறப்பு விழா சலுகையா நம்ம புதுசா கோல்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு நமக்கு 250 rupees லெஸ் பண்ணி தராங்க. இதுவே நீங்க கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நியூவா பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கிராமுக்கு 150 rupees எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. டைமண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 12.5% வரைக்கும் நமக்கு எம்ஆர்பில டிஸ்கவுண்ட் இருக்கு. சோ ராஜபாளையத்துல இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷோரூம் வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பீமானுடைய ஆஃபர். பீமாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மதுரை, மார்த்தாண்டம், தேனி, விருதுநகர், ராஜபாளையம், திருச்சி இந்த ஷோரூம்கான ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரினுடைய வேஸ்டேஜ்ல நமக்கு 40% டிஸ்கவுண்ட்டும், வைரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரட்டுக்கு 15,000 டிஸ்கவுண்ட் தராங்க. பழைய கோல்டு ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது பர் கிராமுக்கு 200 rupees எக்ஸ்ட்ராவா தருவோம்னு சொல்லிருக்காங்க. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் வராது. இதே மாதிரி நமக்கு தேனி அண்ட் ராஜபாளையத்துக்கான ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா வேஸ்டேஜ்ல வந்து 40% டிஸ்கவுண்ட் வருது இல்லையா அந்த ஷோரூமுக்கு. இங்க வந்து நம்ம நியூ ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது வேஸ்டேஜ்ல 60% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அண்ட் பழைய தங்க நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசா வாங்கும்போது பர் சவரனுக்கு வந்து 2000 ரூபாய் வரைக்கும் நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. சோ மத்தபடி ரெண்டு ஷோரூமுக்குமே ஒரே டைப் ஆஃப் ஆஃபர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ உங்களுக்கான ஆஃபரை வந்து பார்த்து வாங்கி. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோல்ட பத்தி பார்த்தோம், வார் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்தோம், கோல்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும் அண்ட் எப்படி வந்து கம்பேரிசன் பண்ணி வாங்கணும் அப்படின்ற டீடைல்ஸ்மே சொல்லியிருக்கேன். அண்ட் 0% ஆஃப் ரெண்டு ஷோரூம்கான ஆஃபர் இதுல சொல்லியிருக்கேன். சோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.